கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே ஹிஜாப் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் 2 கட்டங்களில் இந்த உலகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுடைய 40வது வயதில் அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்லுகிறார்கள். 13 வருடங்கள் அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். அந்த 13 வருடங்களும் அவர்கள் அல்லாஹ் என்றால் யார், தூதுத்துவம் என்றால் என்ன, மறுமை நாள் என்றால் என்ன, அது எந்த அளவு முக்கியமானது, எந்த அளவு சாத்தியமானது என்பன போன்ற கொள்கை சார்ந்த விஷயங்களையே அவர்கள் மக்காவில் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் சட்டங்கள் பற்றியோ ஹிஜாப் பற்றியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தவும் இல்லை, அது பற்றிய கண்டிப்பான உத்தரவுகளை அந்த மக்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏனென்றால் ஒரு சமுதாயமாக அவர்கள் அன்று மாறவில்லை. ஒரு 300-400 பேர் தான் முஸ்லிம்கள் அங்கே இருந்தார்கள் மக்காவிலே. பெரும்பாலானவர்களாக சிலை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைமைத்துவம் இருக்கவில்லை, ஒரு சமூக கட்டமைப்பு அங்கே இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவர்களுடைய 53வது வயதில் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள். ஹிஜ்ரத் சென்ற பிறகுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாக்கப்படுகிறது, உம்மா. அந்த சமுதாயம் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான். ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, முன்மாதிரியான, பண்பாடு மிக்க, நாகரிகமான ஒரு சமுதாய உருவாக்கத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். படிப்படியாக வந்து கொண்டிருக்கும் போதுதான் இவ்வாறு நபி அவர்கள் 53வது வயதில் மதீனாவுக்கு வந்து 5 வருடங்களில் நபி அவர்களுடைய 58வது வயதில் தான் அல் குர்ஆனில் உள்ள சூரத்துல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் இறங்குகிறது. அந்த 33வது அத்தியாயத்தின் மூலம்தான் அல்லாஹு தஆலா ஹிஜாபை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினான். அதுவும் உங்களுக்கு தெரியும், 2வது ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் மிக புத்தி சாதுரியமானவர், தூரப்பார்வை உள்ளவர். இன்றைக்கும் பலர் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவர்களை ஒரு முன்மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தூர சிந்தனை உள்ள ஒருவராக இருந்தவர். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வீட்டுக்கு எல்லோரும் வருகிறார்கள், போகிறார்கள், உங்களுடைய மனைவிமாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஸ்டம் மாற்றப்பட்டால் நல்லமல்லவா? ஒரு கட்டுக்கோப்பான நிலை உருவாக்கப்பட்டால் நல்லமல்லவா அவர் என்று அவர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கருத்தை அங்கீகரித்து இந்த அத்தியாயத்தை இறக்குகிறார். அதிலிருந்துதான் இஸ்லாத்தில் ஹிஜாப் என்பது வருகிறது. அங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், நபியே, நீங்கள் மூமினான உங்களுடைய மனைவிமாருக்கும், அதாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா நிசா யா அய்யுஹன் நபி, நபியே, குல் அஸ்வாஜிக், உன்னுடைய மனைவிமாருக்கும், வ பனாத்திக், உன்னுடைய பிள்ளைகளுக்கும், வ நிசாஇல் முஃமினீன், முஃமினான இறை விசுவாசம் உள்ள பெண்களுக்கும் நபியே நீர் சொல்வீராக, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளால் அல்லது முக்காடுகளால் அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும். இந்த வசனம்தான் ஹிஜாபை வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது.
அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், பெண்கள் வளமையாக அணியக்கூடிய டிரெஸ் இருக்கும், அந்த டிரெஸ்ஸுக்கு மேலால் அவர்கள் தங்களுடைய தலையை மறைத்து அவர்களுடைய முந்தானைகளால் அவர்களுடைய மார்பகங்களை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சட்டம் இறக்குகிறான். இதுதான் ஹிஜாபை பற்றி சொல்லக்கூடிய பிரதானமான வசனமாக இருக்கிறது.